ஹலோ ஆல். ஈக்விட்டி இன்வெஸ்டிங் சொன்னாலே ஊர்ல எல்லாரும் ஸ்டாக் மார்க்கெட்டா அது ரிஸ்க்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மை என்னன்னா வெல்த் கிரியேட் பண்ண ஈக்விட்டி தான் ஒரே வழி. சேலரியில மட்டுமே நம்ம ரிச் ஆக முடியாது. எஃப்டி இல்ல சேவிங்ஸ் அக்கௌண்ட் உங்க பணத்தை பெருசா வளர்க்காது. இந்தியால ஈக்விட்டியில இன்வெஸ்ட் பண்ணா ரெண்டு வழி தான் இருக்கு, டைரக்ட் இன்டைரக்ட். இத பத்தி கிளியரா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்செக்டரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஈக்விட்டி. டைரக்ட்னா ரொம்ப சிம்பிள். நீங்களே டைரக்டா ஒரு கம்பெனி ஷேரை வாங்குறது. ஜெரோதா, க்ரோ இல்ல அப்ஸ்டாக்ஸ் மாதிரி புரோக்கர் கிட்ட அக்கௌண்ட் ஓபன் பண்ணி டிசிஎஸ்னு சர்ச் பண்ணி பை கிளிக் பண்ணா நீங்க டிசிஎஸ் ஷேர் ஓனர். ஸ்டாக்ஸை சூஸ் பண்றது நீங்க, டிசிஷன் உங்களோடது. ஸோ ப்ராஃபிட்டோ லாஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களோடது தான். இதுல ரெண்டு செக்மெண்ட் இருக்கு, கேஷ் மார்க்கெட் அண்ட் எஃப்என்டோ. கேஷ் மார்க்கெட்னா ஸ்டாக்ஸை வாங்கி லாங் டேர்ம்ல ஹோல்ட் பண்றது. இது பிசினஸ் புரிஞ்ச பிகினர்ஸ்க்கு ஓகே. ஆனா எஃப்என்டோ இது அட்வான்ஸ்ட் அண்ட் டேஞ்சரஸ். ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிங்க. எஃப்என்டோல நீங்க ஷேர்ஸ் வாங்கல, கான்ட்ராக்ட்ல ட்ரேட் பண்ணுவீங்க. இங்க ரிஸ்க் ரொம்ப ஹை. டேட்டா என்ன சொல்லுதுன்னா 95% ரீட்டைல் ட்ரேடர்ஸ் இங்க பணத்தை தொலைக்கிறாங்க. நீங்க இங்க போட்டி போடுறது ஏஐ மாடல்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல்ஸ் மணி மேனேஜர்ஸ் கூட. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம இதுல கால வைக்காதீங்க. இன்டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இன்டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னா எனக்கு ஸ்டாக்ஸ் பிக் பண்ண தெரியல, ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட கொடுக்குறேன்னா இதுதான் பெஸ்ட் லாஜிக். ஃபண்ட் மேனேஜர்ஸ் உங்க பணத்தை ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதுல ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் இடிஎஃப். டெக்னிக்கலி இடிஎஃப் ஷேர் மார்க்கெட்ல ட்ரேட் ஆகும். மியூச்சுவல் ஃபண்ட் ஃபண்ட் ஹவுஸ் கிட்ட இருந்து வாங்குவோம். பிகினர்ஸ்க்கு மியூச்சுவல் ஃபண்ட் தான் பெஸ்ட், ஏன்னா அதுதான் ரொம்ப ஈஸி. எஸ்ஐபி ஆப்ஷன் இருக்கு, லிக்விடிட்டி ப்ராப்ளம் இல்ல அண்ட் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ. லாங் டர்ம் க்ரோத்க்கு இதுதான் பெஸ்ட் செட்டப். ஈக்விட்டி செக்மெண்ட்ல என்ன டைப்ஸ் இருக்குன்னு இப்போ கிளியரா பார்ப்போம். லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ். ரூல் படி இவங்க அட்லீஸ்ட் 80% மணியை லார்ஜ் கேப் கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ரேங்க் 1 to 100 இருக்கிற பிகஸ்ட் கம்பெனிஸ் தான் லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ். ஆனா நிறைய லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் நிஃப்டி 50 இண்டெக்ஸையே பீட் பண்ண ஸ்ட்ரகிள் பண்றாங்க. சோ லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு பதிலா இண்டெக்ஸ் ஃபண்ட்ல ஃபோக்கஸ் பண்றது தான் சேஃப் அண்ட் ப்ராஃபிட்டபிள். இண்டெக்ஸ்னா சிம்பிளா சொல்லணும்னா நிஃப்டி 50 இல்ல பேங்க் நிஃப்டி மாதிரி. இண்டெக்ஸ் ஃபண்ட் பிளைண்டா டாப் 50 கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதுதான் சீப்பஸ்ட் அண்ட் சேஃபஸ்ட் வே. பிகினர்ஸ் அண்ட் லாங் டர்ம் வெல்த் கிரியேஷனுக்கு இது சாலிட் பேஸ். மிட் கேப் ஃபண்ட்ஸ் இவங்க அட்லீஸ்ட் 65% மணியை மிட் கேப் கம்பெனிஸ்ல போடுவாங்க. ரேங்க் 101 to 250 இருக்கிற கம்பெனிஸ் தான் மிட் கேப் ஃபண்ட். மிட் கேப் ஃபண்ட்ஸ்ல நிறைய பேரால இண்டெக்ஸை பீட் பண்ண முடியுது. சோ ஹையர் ரிட்டர்ன்ஸ்க்கு இது நல்ல சாய்ஸ். ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் இவங்க அட்லீஸ்ட் 65% மணியை ரேங்க் 251 to 500 இருக்கிற சின்ன கம்பெனிஸ்ல போடுவாங்க. சின்ன கம்பெனிஸ் ஃபாஸ்டா க்ரோ ஆகும், சோ ரிட்டர்ன் செம்மையா இருக்கும். பட் ரிசெஷன் இல்ல கோவிட் மாதிரி டிஃபிகல்ட் டைம்ஸ் வந்தா லார்ஜ் கேப் கம்பெனிஸ் சர்வே ஆகிடும், பட் ஸ்மால் கம்பெனிஸ் பேரிஷ் ஆக சான்ஸ் இருக்கு. சோ ரிஸ்க் ஹை. மல்டி கேப் அண்ட் ஃபிளெக்சி கேப்னா என்னன்னு பார்க்கலாம். மல்டி கேப்னா இங்க ரூல் இருக்கு, மினிமம் 25% லார்ஜ் கேப் ஃபண்ட், 25% மிட் கேப் ஃபண்ட் அண்ட் 25% ஸ்மால் கேப் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஃபிளெக்சி கேப் இங்க ஃபண்ட் மேனேஜர்ஸ்க்கு ஃபுல் ஃப்ரீடம். மைக்ரோ கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி 0% ஸ்மால் கேப்ல கூட வைக்கலாம். ஃபிளெக்சிபிலிட்டி அதிகம். ஈக்விட்டில ரியல் பவர் காம்பவுண்டிங் தான். 10,000 மந்த் ஆன் மந்த் இன்வெஸ்ட் பண்ணி 12 to 14% ரிட்டர்ன் கிடைச்சா 20 இயர்ஸ்ல உங்ககிட்ட 1 crore மேல இருக்கும். இதுல டிசிப்ளின் தான் ரொம்ப முக்கியம். நீங்க எதை சூஸ் பண்ணணும்னா, உங்களுக்கு பிசினஸ் புரியும், மார்க்கெட்டை ட்ராக் பண்ண டைம் இருக்குன்னா டைரக்ட் ஈக்விட்டி. உங்களுக்கு ஜாப்லயே ஃபுல் டைம் போயிடுது, ஸ்ட்ரெஸ் இல்லாம வெல்த் கிரியேட் பண்ணணும்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்க டைரக்ட் இன்வெஸ்டரா இல்ல மியூச்சுவல் ஃபண்டா கமெண்ட்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. எந்த ஃபண்ட்ல எவ்வளவு பர்சன்ட் அலோகேட் பண்ணணும்னு போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் பத்தி டீடைலா தெரிஞ்சுக்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை செக் பண்ணுங்க.